Hi viewers, welcome to Coding Tamila. So today இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா next one Python program தான். ஸோ என்ன அப்படின்னா Fibonacci series எப்படி வந்துட்டு Python program யூஸ் பண்ணி print பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, அண்ட் Fibonacci series Python program யூஸ் பண்ணி print பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி Fibonacci seriesனால் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ Fibonacci seriesனால் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு நம்பர் ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ 0 and 1. ஓகே, இந்த 0 and 1 இந்த சீரீஸ் ஃபுல்லாமே எப்படி போகும் அப்படின்னா ஒரு நம்பர் அப்படின்றது அந்த நம்பர் வந்துட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் 2 நம்பர்ஸோட சம்மாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரியே ஒரு சீரீஸ் போச்சுன்னா அதான் வந்துட்டு Fibonacci சீரீஸ். ஸோ 0 1னா 0 + 1 1. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 1. ஸோ இப்போ வந்துட்டு 0 1 1 இருக்குமா. ஸோ 1 + 1 2. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 2. நெக்ஸ்ட் நம்பர் வந்துட்டு 1 + 2 3. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் வந்துட்டு 2 + 3 5. ஸோ இந்த மாதிரி ஒரு சீரீஸ் போச்சு அப்படின்னா இதுதான் வந்துட்டு Fibonacci சீரீஸ். ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராமில் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட அவுட்புட்டில் என்ன வரும் அப்படின்னா என்ன நம்பர் கொடுக்குறோமோ அத்தனை Fibonacci சீரிஸ் நம்பர் அப்படின்றது நமக்கு வந்துட்டு வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறது அப்படின்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ டோன்ட் வேஸ்ட் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் அவர் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பவும் போல இன்புட் வாங்கணும். ஓகே, யூசர் கிட்டேருந்து இன்புட் வாங்கினா மட்டும்தான் எத்தனை நம்பர் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இன்புட், ஸோ num which is equal to நான் வாங்க போகிற ஒரு நம்பர், அதனால் இன்டிஜரில் வாங்கிக்கிறேன். ஸோ இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் ஏ நம்பர். ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா Fibonacci சீரிஸோட ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸை வந்துட்டு டிக்ளேர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ a which is equal to ஒரு வேரியபிளில் 0. ஸோ Fibonacci சீரிஸோட ஃபஸ்ட் நம்பர் 0, அதனால் வந்துட்டு a is equal to 0 அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு b which is equal to 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, 0 1 அப்படின்றது Fibonacci சீரிஸோட ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ். ஸோ அதனால் வந்துட்டு இதை இனிஷியலாகவே டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு லாஜிக் எழுதலாம். இதில் வந்துட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் என்னென்னா print ஆஃப் ஹெட்டிங் என்னென்னா Fibonacci சீரிஸ். இது வந்துட்டு நீங்கள் வேணும்னா ஹெட்டிங் போட்டுக்கோங்க, ஸோ இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே, இது போடணுன்னு மேண்டேட்டரி கிடையாது. ஸோ Fibonacci சீரிஸ்னு ஒரு ஹெட்டிங் வந்துட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, Fibonacci சீரிஸ். ஸ்பெல்லிங் கரெக்டானு குழப்பம் தான், பட் இட்ஸ் ஓகே. ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் பண்ணுறது முக்கியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து போயிடலாம். ஓகே, ஸோ ஸ்பெல்லிங் Fibonacciயில் 2b வராதுன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி. ஓகே, ஸோ ஓகே அண்ட் வி இருக்கட்டும். ஓகே, நெக்ஸ்ட் லைன் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் I in range of எது வரைக்கும் அப்படின்னா 0லேருந்து நம்ம கொடுத்துருக்க நம்பர் வரைக்கும். ஓகே, ஸோ எதுக்காக வந்துட்டு இந்த லென்த் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா 0லேருந்து யூசர் கொடுத்த இன்புட் ஆஃப் நம்பர், ஸோ அது வரைக்குமே வந்துட்டு வரிசையாக ஒன்று அடுத்து ஒன்று பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதனால் வந்துட்டு 0லேருந்து நம்பர் வரைக்குமே வந்துட்டு இங்கே பிரிண்ட் ரேஞ்சு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்துட்டு உள்ள லாஜிக்னா சீன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். சீல வந்துட்டு சீன்றது நெக்ஸ்ட் நம்பர். ஓகே, ஸோ அதனால தான் வந்துட்டு இங்கே சீனு புது வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ இங்கே வந்துட்டு a + b. ஸோ எதுக்காக a + b அப்படி சொல்கிறேன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் Fibonacci சீரிஸில் ஒரு நம்பர் அப்படின்றது ப்ரீவியஸ் 2 நம்பர்ஸோட சம்மாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு c = a + b கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் ஏக்கு வந்து நெக்ஸ்ட் நம்பரில் டிக்ளேர் பண்ணி விடணும். அதே மாதிரி பிக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் 2 நம்பர்ஸோட சம்மை வந்துட்டு டிக்ளேர் பண்ணி விடணும். ஓகே, ஸோ இப்படி பண்ண தான் வந்துட்டு அடுத்தது நம்பர் பிரிண்ட் ஆகும். ஸோ அதை பண்ண போகிறோம். a = நெக்ஸ்ட் நம்பர் என்ன b தான். ஓகே, ஸோ b which is equal to c அப்படின்றத டிக்ளேர் பண்ணிட்டா முடிஞ்சது. ஓகே, ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் வந்துட்டு முடிஞ்சது. ஸோ பட் சாரி, ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா print of a, எதுக்காக வந்துட்டு ஏவை பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு ஏ தான் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்பர் வந்துட்டு பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதனால தான் ஸோ ஏவை பிரிண்ட் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு 0, அதுக்கடுத்து 1 1க்கு அடுத்து நெக்ஸ்ட் 1, அடுத்து வந்துட்டு 2, அடுத்து 3 and 5 அந்த மாதிரி வந்துட்டு சீரீஸ் போகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா end is equal to இங்கே வந்துட்டு ஸ்பேஸ் கொடுக்குறேன். இது எதுக்காக அப்படின்னா இப்படி கொடுத்தா மட்டும்தான் வந்துட்டு காலம் வைஸாக ரோ வைஸாக வந்துட்டு ஒன்றுக்கு அடுத்து ஒன்று பிரிண்ட் பண்ணும். ஸோ இல்லை அப்படின்னா வந்துட்டு அப்படியே வந்துட்டு காலம் வைஸாக பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு நம்பருக்கு அடுத்து அடுத்த நம்பர் வந்து லைன் பை லைனாக வர்றதுக்காக மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்குறது. ஓகேவா, ஸோ ப்ரோக்ராம் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஜஸ்ட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் இன்புட் வாங்கியாச்சு. ஸோ வாங்கினதுக்கப்புறமா ஏக்கு வந்துட்டு 0ன்ற வேல்யூ அசைன் பண்ணியாச்சு. ஸோ பிக்கு வந்துட்டு 1. ஸோ அடுத்து ஃபிபனாக்சி சீரிஸை ஹெட்டிங்கை பிரிண்ட் பண்ணணும். பண்ணதுக்கப்புறமா ஃபார் லூப்பு. ஸோ ஃபார் ஐன் ரேஞ்ச் ஆஃப் 0, நம் ஓகே. ஸோ 0லேருந்து நம்பர் வரைக்கும் ரேஞ்சை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஸோ பிரிண்ட் ஆஃப் ஏ, எண்ட் இஸ் ஈக்குவல் டு ஸோ ஏன்ற நம்பரை பிரிண்ட் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்துட்டு எண்ட் இஸ் ஈக்குவல் டு எது கொடுத்துருப்போம் அப்படின்னா ஸோ அடுத்தடுத்து பிரிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. ஸோ சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி எதுக்காகனா நெக்ஸ்ட் நம்பர். ஓகே. சின்றது நெக்ஸ்ட் நம்பர். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி கொடுத்துருக்கோம். ஸோ ஏக்கு வந்துட்டு பி கொடுத்துருக்கோம், பிக்கு வந்துட்டு சி கொடுத்துருக்கோம். எதுக்காக அப்படின்னா ஸோ எப்போவுமே வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் நம்பர்ஸ் அப்டேட் பண்ணணும். ஏக்கு வந்து நெக்ஸ்ட் நம்பர் அதே பண்ணணும், பிக்கும் நெக்ஸ்ட் நம்பர் அதே பண்ணணும். ஓகே. ஸோ அப்படி பண்ண தான் வந்துட்டு அடுத்த நம்பர் பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த அசைன்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஃபிபனாக்சி சீரிஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ப்ரோக்ராம் ரன் பண்ணணும். ஓகே. நமக்கு நம்பர் வந்துட்டு ஒரு 6 கொடுக்குறேன். ஓகே. ஸோ 6 கொடுத்தேன் அப்படின்னா மொதல் 6 ஃபிபனாக்சி நம்பர் பிரிண்ட் ஆகும். ஓகே. ஸோ 0, 1, 1, 2, 3, 5 மொதல் 6 நம்பர் பிரிண்ட் ஆகிடுச்சா. ஸோ இப்போ கொஞ்சம் லார்ஜாக கொடுத்து பார்க்கலாம். ஓகே. லார்ஜாக கொடுத்தோன்னா ஒரு 56 கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகுனா இந்த கிடச்சிச்சா. ஸோ முதல் 56 ஃபிபனாக்சி சீரிஸ் நம்பர் வந்துட்டு கிடச்சிச்சு. ஓகே. ஸோ இதான் வந்துட்டு ஃபிபனாக்சி சீரிஸ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகே.